அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் அல்லாது கோடான கோடி படைப்புகள் இருக்கிறது. எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. பரப்பனவை இருக்கிறது, ஊறக்கூடியது இருக்கிறது, ஓடக்கூடியது இருக்கிறது, தவளக்கூடியது இருக்கிறது. இது போன்ற ஏராளமான உயிரினங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்து மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த எல்லா படைப்புகளை விட சிறந்த படைப்பாக உங்களை நான் ஆக்கியிருக்கிறேன். எந்த விதத்தில் அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். எந்த விதத்தில் அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான்? இன்றைக்கு உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் நம்மை விட திறமைசாலியாக இருக்கிறது. ஒரு சிங்கம் அளவுக்கு கர்ஜனையோ வீரமோ நம்மிடத்தில் இல்லை. ஒரு மான் ஓடக்கூடிய அளவுக்கு ஓட்டம் நம்மிடத்தில் இல்லை. ஒரு குதிரையுடைய பலம் நம்மிடத்தில் இல்லை. ஒரு மீன் நீந்தக்கூடிய அளவிற்கு வேகமாக நம்மால் நீந்த முடியாது. இதெல்லாம் தனிப்பெரும் சிறப்புகளை கொண்டதாக இந்த உலகத்தில் பல உயிரினங்கள் இருப்பினும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன். ஏன் அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான்? எதன் மூலமாக அல்லாஹ் நம்மை சிறப்பித்திருக்கிறான்? நாம் என்ன அந்த உயிரினத்தை விட அதிகமான திறமைகளை கொண்டிருக்கிறோமா? எதுவுமே இல்லை. எதன் மூலமாக நம்ம சிறந்து இருக்கிறோம்னா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வே சொல்லுகிறான், வானம் பூமிக்கு நான் ஒரு அமானிதத்தை முன் வைத்தேன். அதையெல்லாம் அப்படியே அஞ்சு நடுங்கி மறுத்து விட்டது. மனிதன் அதை சுமந்து கொண்டான். எந்த அமானிதம்? இந்த அறிவு எனக்கூடிய ஒரு அமானிதம் இருக்கிறது. இந்த அறிவை மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் ஆதமை படைத்தான். ஏராளமான அறிவுகளை ஆதமுக்கு அல்லாஹ் வழங்கினான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஆதமையும் ஆதமுடைய சந்ததியையும் அல்லாஹ் சிறப்பிக்கிறார். நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், எல்லா விதத்திலும் நாம் சிறந்திருக்கிறோம் என்றால் எதில் சிறந்திருக்கிறோம் என்பதை நம்ம சிந்திக்கிறோம். அறிவில் நம்ம சிறந்திருக்கிறோம். அறிவில் சிறந்திருக்கக்கூடிய உயிரினமாக நாம இருக்கிறோம். அந்த அறிவை நம்ம பயன்படுத்துகிறோமா? நம்மை கேள்வி எழுப்பணும். எவ்வளவு பெரிய அல்லாஹ் பொக்கிஷத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறான். எந்த உயிரினத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. மாறாக உலகத்திற்கும் வானத்திற்கும் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு இது வேண்டுமா என்று. எல்லாமே மறுத்து விட்டது. மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அறிவை நம்ம பயன்படுத்துகிறோமா? மாறாக அந்த அறிவை மழுங்கடிக்கிறோம். அந்த அறிவுக்கு வேலை தர மாட்டேங்கிறோம். எதெல்லாம் மனித அறிவுகளை மழுங்கடிக்கக்கூடிய செயல்கள் இருக்கிறதோ அதை தேடி தேடி செய்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே, இளைஞர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த அறிவை கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம சிந்தித்து இருக்கிறோமா? எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம வைத்து இருக்கிறோம். இன்றைக்கும் உலக ஆராய்ச்சியாளர்கள் மிரண்டு போறாங்க. மனித சக்தி, மனித மூளை அளவுக்கு சக்தியான ஒரு பொருளை நம்மால உருவாக்க முடியாது என்று. வெறுமனே இந்த மூளைக்கு இருக்கக்கூடிய பவரை அவ்வளவு விஷயங்களை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்குங்கிறாங்க. இதனுடைய அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்க. அவ்வளவு ஏன் இந்த அறிவை கொண்டே அறிவு எப்பேற்பட்டது என்பதை சிந்தித்து பயப்படுகிறார்கள். அத்தகைய அறிவை நம்ம வாங்கி வைத்துக் கொண்டு ஒன்றுமே அறியாத ஒரு பாப்பா மகள அது போன்று நாம இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். மிகப்பெரிய அறிவை அல்லாஹ் நம்ம இடத்தில் வழங்கி இருக்கிறான். வழங்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சிந்திக்க சொல்லுகிறான். மனிதர்களை அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அஃபலா யதபருன குர்ஆனை சிந்திங்கங்கறான். வானத்தை சிந்திங்கங்கறான். பூமியை சிந்திங்கங்கறான். ஏராளமான படைப்புகளை நான் படைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சிந்திங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கு சிந்திக்க சொல்லுகிறான். ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்? சிந்திக்க மறுக்கக்கூடிய கூட்டமாக மாறிட்டோம். ஏராளமான மனிதர்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஒரு விதத்தில் அடிமைத்துவத்தை நமக்கு நாமே அடிமையாகிவிட்டோம். அறிவை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிமை கூட்டமாக அடிமை கூட்டமாக மாறிட்டோம். எதற்கு அடிமையாக மாறிவிட்டோம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்திற்கு. நவீன உலகம் ஒரு வழியில் நமக்கு செலுத்துகிறது, அதற்கு அடிமையாகிவிட்டோம். ஒருவர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார், ஒருவர் விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறார், ஒருவர் மதுவுக்கும் சூதுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். நாம ஒரு விதத்துல ஒரு டெக்னாலஜிக்கு அடிமையாக இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அடிமையாக இருக்கிறோமே தவிர சுய சிந்தனையை நம்ம இடத்தில் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஆனால் அல்லாஹ் சிந்தனையை பயன்படுத்த சொல்கிறான்.
நான் மனிதனை படைத்தது சிந்திப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ரிலீஜியஸும் இந்த கருத்தை முன்வைக்காது. சொல்றதை கேட்டுக்கங்க, சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க, அப்படிதான் எல்லா ரிலீஜியஸும் சொல்லும். ஆனா குர்ஆன் சொல்லுகிறது அஃபலா யததப்பருன குர்ஆன், இந்த குர்ஆனை சிந்திங்க. இன்னும் எந்த அளவுக்கு கேக்குதுன்னா வல்லதீன இஸா ஸுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யഖிரு அலைஹா சும்மா உம்மியானா, என்னுடைய வேத வசனமாகவே இருந்தாலும் செவிடனாக குருடனாக அதுல விழுந்துறாதப்பா, சிந்திங்கிறாங்க. ஆய்வு செய், சிந்தி, என்னுடைய வசனமா என்பதை பார், இது யாரிடத்தில் வந்தது என்று சிந்தி, இதில் இருக்கக்கூடியதை சிந்தி என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப சிந்திக்க சொல்லுகிறான். எதை சிந்திக்க சொல்லுகிறான்? குர்ஆனை சிந்திக்க சொல்லுகிறான். நமக்கு இவ்வளவு பெரிய அறிவை வழங்கி அந்த அறிவை எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம், எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நம்ம வாழ்ந்து விட்டு போகலாம் இந்த உலகத்தில் என்று யாரும் எண்ணக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீங்கள் சிந்தியுங்கள், உங்கள் சிந்தனைக்கு தூண்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சிந்தனைக்கு நிகரான ஒரு பொருளை நான் உங்களுக்கு தருகிறேன். அதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த குர்ஆனை வழங்கி இருக்கிறான். நம்ம சர்வசாதாரணமா நினைக்கிறோம், என்னப்பா மிகப்பெரிய அறிவு வழங்கப்பட்டிருக்குங்கிற, சாதாரண ஒரு புத்தகத்தை சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுக்கணுமா நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது சாதாரண புத்தகம் அல்ல. மாறாக நபிகளிடத்தில் கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபிமார்களுக்கெல்லாம் ஏராளமான அற்புதங்கள் வழங்கப்பட்டது, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எது தெரியுமா? இந்த குர்ஆன் அப்படின்னா. குர்ஆனை ஒரு அற்புதம் நாங்க. ஏன் குர்ஆனை அற்புதம் நாங்க? அது அறிவை அப்படியே மில்லுற செய்யக்கூடிய அளவுக்கு அது மிக சிறந்ததாக இருக்கிறது. நம்முடைய அறிவை தூண்டிவிடும், நம்முடைய அறிவை சீர்படுத்தும், சீர்கட்ட அறிவை சீர்படுத்தும், சிந்திக்காத அறிவை சிந்திக்க தூண்டும். அந்த விதத்தில் அல்லாஹ் குர்ஆனை அமைத்திருக்கிறான். அவ்வளவு மிக பெரும் பிரம்மாண்டத்துக்குரிய அந்த குர்ஆனை நம்ம எடுத்து பார்க்க கூட மாட்டோம். நம்ம எப்ப அந்த குர்ஆனை பார்க்கிறோம்? ஏதோ ஒரு மவுத் விழுந்துருச்சு வீட்டுல, அந்த நேரத்துல 4 பேர் உட்கார்ந்துகிட்டு அரபுல ஓதிக்கிட்டு இருப்போம். இதுதான் நமக்கு தெரியும். குர்ஆன் என்றால் ஒரு மவுத் வீட்டுல ஓதலாம், இல்ல ஒரு 30-40 அந்த பாத்தியாக்களை ஓதுவாங்கல, அந்த சமயத்துல வீட்டுல உட்கார்ந்துகிட்டு யாசின் தபாரக் ஓதுவோம், அதை ஓதி அனுப்பினா அவங்களுக்கு போவோம். இந்த நம்பிக்கைக்காக குர்ஆன் ஓதப்படுகிறது. மாறாக அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஷஹரு ரமஸான் அல்லஸி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் எதுக்கு அருளப்பட்டிருக்குன்னா, ரமஸான் மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்காக என்றால் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு. நீங்கள் வழி தவறி இருந்தீர்கள், மனித குலம் ஒரு காலத்தில் வழி தவறி இருந்தது, இதை நேர்வழிக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளினான். உங்களுக்கு நேர்வழியாக வந்திருக்கிறது, உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியதாக அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு நேர்வழிக்காக வந்திருக்கிறது. அந்த குர்ஆன் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் சரியான வழிப்படி நடப்பதற்கும் அல்லாஹ் இந்த குர்ஆனை வழங்கி இருக்கிறான். நம்ம அந்த குர்ஆனை எடுத்து பார்க்கிறோமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் அந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறோமா? எத்தகைய விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு உலகம் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறது? இந்த குர்ஆனை முஸ்லிம் சமூகம் சரியான விதத்தில் கையாண்டிருந்தால் இன்றைக்கு உலகத்தில் நம்ம தான் சர்வாதிகாரி. உலகமே நம்முடைய காலுக்கு அடியில் இருந்திருக்கும். ஏன்? அந்த குர்ஆன் அந்த அளவுக்கு விஷயங்களை சொல்லி இருக்கிறது. குர்ஆன் தான் நபிகளாலே வெற்றிகளை காண வைத்தது. அன்றைக்கு 4 பேர் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருந்தாங்களே, ரோம நம்ம கைக்கு வந்துரும், இந்த வைதான் நம்ம கைக்கு வந்துரும் அப்படின்னு நபிகளார் பேசும்போது காலித் பின் வலீத் சிரிச்சிட்டு போனார். என்ன ரசூலுல்லாஹ் இப்படி பேசிட்டு இருக்காரு? அந்த பேரரசு எங்க இருக்கிறது? இவங்க 4 பேர் எங்க இருக்கிறாங்க? இவங்க அந்த ஆட்சியை பிடிச்சிருவாங்களா? பிடிச்சு வச்சுதான் இல்லையா? உலகத்துடைய முக்கால்வாதி இஸ்லாம் ஆண்டுச்சா இல்லையா? உலகத்துடைய முக்கால் பகுதியை இஸ்லாம் ஆண்டது. எப்படி ஆண்டது? அதற்கான தனி பிளானிங் இருந்ததா? குர்ஆன் மட்டும் தான் இருந்தது. குர்ஆன் உலகத்தை ஆளக்கூடியது, குர்ஆன் மனிதர்களை ஆளக்கூடியது, ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆட்டி படைக்கக்கூடியதாக குர்ஆன் இருக்கு. நம்ம அது சர்வசாதாரணனுடைய செல்ஃபுகளை வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்றதா இருந்தா ஒவ்வொருடைய மொபைல்களிலும் குர்ஆன் இருக்கிறது. ஆனால் அந்த மொபைலை நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்? கேமுக்கும், யூடியூபுக்கும், இன்ஸ்டாகிராமுக்கும், பேஸ்புக்குக்கும், வாட்ஸ்அப்புக்கும் தான் நம்ம போனை பயன்படுத்துவோம். மாறாக அதில் கூட எங்களுக்கு நேர்வழி வந்துவிடக் கூடாது. நம்முடைய எண்ணம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. யார்கிட்ட இன்னைக்கு குர்ஆன் இல்லை? எல்லாரிடத்திலும் குர்ஆன் இருக்கிறது. ஆனால் படிக்கிறோமா, சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. ஏன்? அதனுடைய வெயிட் நமக்கு தெரியல. அல்லாஹ் அதனுடைய வெயிட் புரிவிக்கிறான். எத்தகைய குர்ஆனை உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு சாதாரண பொருள் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? இந்த குர்ஆனுடைய வெயிட் உங்களுக்கு தெரியுமாங்க? லவ் அன்ஸல்னா ஹாஸல் குர்ஆன அலா ஜபல்
லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை ஹாஷிஅம் முத்தஸத்தியம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை மலைக்கு இறக்கி இருந்தால். நம்ம யோசிக்கணும், மலைக்கு இறக்குறதுனா என்ன? அல்லாஹ் அதுக்கு சிந்தனை அல்லாஹ் முன்னாடி சொல்றான், உங்களுக்கு சிந்தனை வழங்கி இருக்கிற, சிந்திச்சு பாருங்கிறான். இந்த சிந்தனையை ஒரு மலைக்கு வழங்கி, பிரம்மாண்ட மலை, இன்றைக்கு நம்ம எதெல்லாம் பெரிய மலையாக கருதுகிறோமோ அந்த மலைக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த அறிவை கொடுத்து, இந்த அறிவுக்கு அல்லாஹ் நபிகளாருக்கு எப்படி 23 ஆண்டு காலம் குர்ஆனை சிறிது சிறிதாக இறக்கினானோ அது போன்று அதற்கு இறக்கி இருந்தால் அது அச்சத்தால் பணிந்து நொறுங்கிவிடும். நீங்க அந்த மாதிரி நொறுங்குவீங்களான்னு கேட்கலாம். தில்கல் அம்சாலு நஜ்ரிபு ஹலின் நாஸ். நீங்க இந்த உதாரணம் எதுக்கு தெரியுமா கூறுறேன்? நீங்க சிந்திச்சு பார்க்கணும், ஃபிக்கர் பண்ணணும். நீங்க அதை ஆய்வு செய்யணுன்றதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேங்க. அதாவது ஒரு மலை அது நொறுங்கி விடும் அச்சத்தாலனா நம்முடைய உள்ளம் என்ன? நம்ம மலையளவுக்கு பிரம்மாண்ட சக்தியில இருக்கிறோமா? நம்ம மலையளவுக்கு வலிமையில் இருக்கிறோமா? நம்முடைய உள்ளம் உருகுச்சா? நம்முடைய குர்ஆன் ஓதும் போது நம்முடைய கண்கள் கண்ணீர் வடித்ததா? குர்ஆன் ஓதும் போது நம்முடைய வாழ்க்கை மாறியதா? அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுக்கு உள்ள அமைதி இல்லை. இன்றைக்கு உள்ளத்துல யாருக்குமே அமைதி இல்லை. யார் கேட்டாலும் டிப்ரெஷன், நிம்மதி இல்லை. 8 வயசு பையனை கேட்டாலும் 80 வயசு கிழவனை கேட்டாலும் ஒரே பதில், டிப்ரெஷன், நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நிம்மதி வேணுமா? என்கிட்ட இருக்கு. அல்லாஹ் தத்மஇன்னல் குலூபுங்க. உங்களுக்கு நிம்மதி வேணுமா? எங்க இருக்குமா? என்னுடைய நினைப்புல இருக்கு, என்னுடைய சிக்கர்ல இருக்குங்க. அவனுடைய நினைப்பு சிக்கர் எங்க இருக்கிறது? இந்த குர்ஆனில் இருக்கிறது. இந்த குர்ஆனை இப்ப படிக்கிறோம். நம்ம உண்மையிலேயே நம்ம நிம்மதியா இருக்கிறோம்னா இந்த குர்ஆன் நம்மிடத்தில் சரியான விதத்தில் இருந்தால் நம்ம நிம்மதியா இருப்போம். இன்னைக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் குர்ஆனை வைத்திருந்து அவர்கள் கண்மூடித்தனமாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். நம்ம கண்மூடிக்கிட்டு சொல்லலாம், உன்னிடத்தில் குர்ஆன் இருந்ததுப்பா, நீ டிப்ரெஷனிலும் நிம்மதியற்றவனாகவும் இருக்கிறாய் என்றால் உன்னிடத்தில் குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் வாழ்வில் உன்னிடத்தில் இருக்கு. நம்ம முடிவெடுக்கலாம், அழகாக முடிவெடுக்கலாம். குர்ஆனிய வாழ்வு இருந்தது என்றால் அவர் ஒரு காலத்திலும் டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டார், மனசோர்வுக்குள்ளோ கவலைக்குள்ளோ எதற்குள்ளும் போக மாட்டார். ஏன்? எல்லாத்துக்கான விடையும் அதை சொல்லிவிட்டது. மனிதன் இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்தையும் பேசுகிறது. மனிதன் எதற்கு பிறந்தான்? ஒரு மனுஷன் எதற்கு படைக்கப்பட்டான்? நம்ம எல்லாம் கேள்வி. இன்னைக்கு பல பேர் சொல்றான், நான் எதுக்கு பிறந்தேனே தெரியல பாய், நான் எதுக்கு இருக்கிறேனே தெரியல, நான் ஏன் வாழ்றேனே தெரியல. யாரு பேசுறா? ரொம்ப 40-50 வயசு கழிச்ச ஆளு பேசுறா இல்ல, 12, 13, 15, 18 வயசு பசங்க பேசுறாங்க. எதுக்கு நான் வாழ்றேனே தெரியல. அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? குர்ஆனை புரட்டல. நான் ஏன் பிறந்தேன்னு குர்ஆனை புரட்டி இருந்தால் குர்ஆன் பதில் சொல்லும். என்னன்னு சொல்லும்? எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மனிதன் எதற்கு படைக்கப்பட்டான்? எதற்கு படைக்கப்பட்டான்? ஓமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். கரெக்ட்டா சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான் மனுஷனா? அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அல்லாஹ்வை தெரிந்து கொள்வதற்கு. இதை ஒருவன் தெரிந்து கொண்டான் என்றால், குர்ஆனை பார்த்து அவன் படித்திருந்தால், சரியான விதத்தில் அவனுடைய தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருந்தால், அவன் டிப்ரெஷனுக்குள்ள போவானா? கவலைக்குள்ள போவானா? எதற்கும் அவனுக்கு கவலையே இருக்காது. ஏன்? நான் இந்த உலகத்துக்கு வந்ததான கேள்விக்கு எனக்கு பதில் இருக்கிறது. நான் அல்லாஹ்வை வணங்க வந்தேன். யார் அல்லாஹ்? யார் அல்லாஹ்? யார் நம்ம வணங்க வேண்டியது? குர்ஆன் பதில் சொல்லுகிறது, யார் அல்லாஹ்? அல்லாஹ் அந்த வானம் பூமியை படைத்தவன். யார் அந்த வானம் பூமியை படைத்தவன்? கலக சமாவாதி அவன் தான் வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன். அனைத்தும் படைத்தவனா? அவன் எப்படி இருப்பான்? அவனை நான் பார்க்கணுமே. அவனை நீ பார்க்க முடியாதுப்பாங்க. குர்ஆன் பதில் சொல்லுது. உடனே அவனுக்கு அதான் தோணும், நான் அல்லாஹ்வை பார்க்கணும்னு தோணும். இது எல்லாத்தையும் படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், நான் அவனை பார்க்கணும். அவனை உன்னால பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அவனை? அப்போ சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய பார்வை தோத்துரும், அவனுடைய அந்த பவர் உனக்கு பத்தாது. ஏன் பத்தாது? எனக்கு சரியா விளக்கணும். அப்ப நீ ஆயத்துல் குர்சி படிக்கிறியா பான்? சாதாரண ஒரு ஆயத்துல் குர்சி நம்ம நினைக்கிறோம்ல, இன்றைக்கு ஆயத்துல் குர்சி எதுக்குன்னா ஒரு தாயத்தை பண்ணி அழகா சொல்லிவிட்டு நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல கழுத்துல மாட்டிக்கலாம். இதுக்கு தான் ஆயத்துல் குர்சி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் விவரம் தெரிந்தவர்கள் ஆயத்துல் குர்சி தூங்கும் போது ஓதுவாங்க. ஆனா ஆயத்துல் குர்சி என்பது மிக பெரும் ஒரு தௌஹீதை மக்களுக்கு எப்படி சொல்லணுமோ தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் யார் தெரியுமா? நீ அல்லாஹ் பார்க்கணும்ங்கறப்பா, அவன் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன்.
அவனுக்கு சின்ன தூக்கம் கிடையாது, ஒரு உங்குதல் கிடையாது, அவன் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன். பதில் சொல்லுது. அப்படி ஒவ்வொன்றாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா பேசுகிறது. அவனுடைய தன்மை குறித்து எல்லாமே பேசுகிறது. நேரம் நமக்கு குறைவா இருக்கிறதால ஷார்ட்டா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கணும். அதுல ஒரு வாசகம் வருது, வசிஆ குர்சியு சமாவாதி. நம்ம படிக்கிறோம்ல, அது கடைசியில வரும், வசிஆ குர்சியு சமாவாதி வல் அர்ஸ். அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், என்னுடைய குர்சி என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறான் அல்லாஹ். வசிஆ குர்சியு சமாவாதி வல் அர்ஸ். என்னுடைய குர்சி என்பது, என்னுடைய அர்ஷ், என்னுடைய சிம்மாசனம் என்பது எவ்வளவு பெருசுனா, இந்த வானம் பூமி அனைத்தையும் உள்ளடக்கியதாக என்னுடைய குர்சி இருக்குங்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு அறிவியல் தெரிந்த ஒவ்வொருவரும் அப்படியே கண்ட தண்ணீர் விடுகிறார்கள். இவ்வளவு பெரிய படைப்பு படைத்தவர்கள் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள், இது சாதாரண ஒருவரால் படைக்க முடியாது, ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது இந்த உலகத்துடைய சிஸ்டம். அதெல்லாம் அப்படி ஒவ்வொரு அச்சுகளில் அப்படியே சுழல்கிறது, அதனுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது. தினம் தினம் எந்த அளவுக்குனா நம்ம பார்த்துக்கிட்டு இந்த செகண்ட்ல பல கோள்கள் உருவாகிறது, பல கோள்கள் அலைகிறது, பல நட்சத்திரங்கள் உருவாகிறது. இதெல்லாம் இந்த அண்ட சராசரத்தில் நடக்குது. நம்ம இந்த அண்ட சராசரத்துல எவ்வளவு இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த அண்ட சராசரம் என்பது வெறுமனே நான் சொல்லுவது ஒரு மில்கி வே அப்படிங்கிறாங்க, ஒரு பகுதி. இந்த அண்ட சராசரத்துடைய ஒரு பகுதியில நம்ம ஆய்வு பண்ணியிருக்கிறோம். ஆய்வு பண்ணாத பல பகுதிகள் இருக்கிறது. அதுல ஆய்வு பண்ண அந்த பகுதியில மட்டும் கோடான கோடி நட்சத்திரங்களை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரம் என்பது நம்ம இந்த சூரியனோட ஒப்பிடும் போது, சூரியன் ஒரு கடுகளவு இருந்தால் ஒரு ஃபுட்பால் அளவுக்கு அந்த நட்சத்திரங்கள் இருக்கும். சூரியன் கடுகளவுக்கு இருக்கும், அந்த நட்சத்திரங்கள் ஃபுட்பால் அளவுக்கு இருக்கும். நம்முடைய கணக்கு எடுத்தோம்னா அப்ப இந்த பூமி எவ்வளவு இருக்கும்? கடுகளவுக்கு சூரியன்னா பூமி எவ்வளவு இருக்கும்? நம்ம இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம, ஒரு எலுமிச்சை பழம் சூரியனை வச்சுக்குவோம். சூரியனுக்கு முன்னாடி இந்த பூமி என்பது மிளகு அளவு. ஒரு மிளகு எவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசுதான் எலுமிச்சை அளவுக்கு இந்த சூரியன் இருக்கிறது என்றால், பூமி என்பது ஒரு கடுகு அளவுக்கு இருக்கும், ஒரு மிளகு அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மிளகு அளவுக்கு இருக்கக்கூடியதான் பூமி. அதுல நம்ம எல்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அண்ட சராசரத்துல ஒரு கடுகு நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட சராசரம் என்பது இப்ப இருக்கக்கூடிய இந்த கடல் மாதிரி. ஒரு கடல் முன்னாடி ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு கையில மிளகை வச்சுக்கிட்டு நீங்க போய் நின்றுங்க, பாருங்க இந்த கடல் எவ்வளவு பெருசா இருக்கு, எலுமிச்சை எவ்வளவு இருக்கிறது, அதே போன்று இந்த மிளகு எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள். கடல் அளவுக்கு இந்த அண்ட சராசரம் இருக்கிறது, மிளகு அளவுக்கு நம்முடைய இந்த பூமி இருக்கிறது. நாம் எவ்வளவு இருப்போம்? நம்ம இந்த அண்ட சராசரத்தோடு ஒப்பிடும் போது நம்முடைய நிலை என்ன? அற்பத்திலும் அற்பமாக இருக்கும். இவ்வளவு அற்பமாக இருக்கிறோம் நாம. அண்ட சராசரம் என்பது இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த அண்ட சராசரத்தையும் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுக்கு அடியில வைத்திருக்கிறான். அவருடைய அர்ஷு அது அனைத்தையும் சார்ந்து இருக்குங்கிறான். அண்ட சராசரத்தையே தாங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அர்ஷு இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு பெருசா இருக்கும், கற்பனை எட்டுமா நமக்கு? அவனை நம்ம பார்க்கிறோம் நினைச்சு அல்லாஹ் பதில் சொல்றான், என்ன பார்க்கணும் சக்தி இருக்கா? நம்ம கண்ணுக்கே அந்த சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடும் போது மறுமையில தன்னை வெளிப்படுத்துவார். அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நம்ம பார்ப்போமே தவிர அவனை யாரும் வெறுக்கண்களை பார்க்க முடியாது. பதில் குர்ஆன் சொல்லுது. இந்த குர்ஆனை ஒருத்தன் எடுத்தான் என்றால் வழிகட்டு போவான். இன்றைக்கு ஏன் நம்முடைய சமூகம் வழிகட்டு போகுது? ஏன் நம்முடைய இளைஞர்கள் வழிகட்டு போறார்கள்? ஏன் போதைகள் போகிறார்கள்? ஏன் இது போன்ற கண்ட விஷயங்கள் பின்னால் போகிறார்கள்? ஏன் விபச்சார சேட்டைகளில் ஈடுபடுகிறார்கள்? இதெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்றால் அவர்கள் குர்ஆனை சரியான விதத்தில் யோசிக்கவில்லை, அதை சரியான விதத்தில் பிடிக்கவில்லை. நபிகள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்க அனைவரும் ஒன்றுபட்டு இந்த குர்ஆனை சரியா பிடிங்க. ஏன் அல்லாஹ் குர்ஆனை பிடிக்க சொல்லுகிறார்? இந்த குர்ஆன் தான் நமக்கு இந்த உலகத்தில் அத்தாரிட்டி. அந்த குர்ஆன் இல்லைன்னா நம்ம அழிஞ்சிருவோம். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் நிற்பதற்கான காரணம், அதை ஃபாலோ பண்ணலனாலும் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம காப்பாற்றணும். அது நம்ம ஏதோ ஒன்னு ரெண்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நாம இன்னைக்கு புடைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்றோம் இல்ல, இன்றைக்கு நவீன உலகத்தில் உரிமை குறித்து போராடுறாங்க. என்ன உரிமை? பெண்களுக்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு சொத்துக்கான உரிமைகள் வேண்டும். இன்றைக்கு நவீன காலத்தில் லட்சக்கணக்கான கேஸ்கள் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. எதுக்குப்பா? இந்த விஷயங்களுக்காக. பெண்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இல்லை. குர்ஆன் 1500 வருடத்துக்கு முன்னாடி நமக்கு உரிமையை வழங்குது, கொடுக்கிறது. இந்த நீ வச்சுக்க. பெண்களுக்கு என்ன உரிமை? நீ வச்சுக்கள்.
இதை நீ வைத்துக்கொள், இதை நீ வைத்துக்கொள், வழங்குகிறது. வாங்குவதற்கு நம்ம தயாராகவே. குர்ஆன் அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறது. பல பேர் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, இன்றைக்கு கூட நடைமுறைக்கு வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அந்த காலத்துல எப்படி நபிகளார் கொண்டு வந்தார் தெரியவில்லை. ஆச்சரியமாக இருக்கு. எது கொண்டு வந்தது? நபிகளார் கொண்டு வந்தாரா? இல்லை, அல்லாஹ் கொண்டு வந்தார். இந்த குர்ஆன் கொண்டு வந்தது. இந்த குர்ஆனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறோமா? மக்கள் மதரசாக்கள் நடைபெறுகிறது, நம்முடைய பள்ளிகளில் குர்ஆன் தஃப்சீர்கள் நடைபெறுகிறது, பயான்கள் நடைபெறுகிறது. நம்ம அமர்றோமா? நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து விடுகிறோமா? இல்லை. துருக்கியில ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பான் அந்த பள்ளி வாசல்கள். என்ன வாசகம்னா, நீங்க தொழும் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் இந்த பள்ளிகள் ஆபாதாக இருக்கணும். பள்ளி உங்களுக்கு உயிரோட இருக்கணும்னா நீங்க தொழும் போது உங்களுடைய பிள்ளைகள் பின்னாடி அழுவணும். சின்ன சின்ன குழந்தைகள் அழுவும் சத்தத்தை நீங்க கேட்கணும். ஏன்? உங்களுடைய சந்ததிகளை கொண்டு வாங்கலாம். இன்னைக்கு சந்ததியே கொண்டு வர மாட்டேங்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொண்டு செல்ல மாட்டேங்கிறோம். நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு குர்ஆனை கொண்டு செல்ல மாட்டேங்கிறோம். நாம குர்ஆனை எடுக்க மாட்டேங்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? மிக பெரும் அழிவுக்கு நம்ம சொல்லுவோம். உலகம் ஃபுல்லா முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஏன் மிதிக்கப்படுகிறார்கள்? காரணம் என்ன? ஒரே விஷயம், குர்ஆனை சரியான விதத்தில் சிந்திக்கணும். ஏன் என்னைக்கு பார்க்கிறோம்ல, வரதட்சணை திருமணங்களை ஒழிக்கணும். ஏன் வரதட்சணை திருமணங்களை ஒழிக்கணும்? அவன் குர்ஆனை சரியா படிக்கலன்னு அர்த்தம். குர்ஆனை படித்தான் என்றால் வரதட்சணை வாங்குவானா, வட்டி பக்கம் போவானா, விபச்சாரத்தில் விடுவானா, மது அருந்துவானா? இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் குர்ஆனை அவன் கையில் எடுக்காததுதான். நீங்க நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறது காரணமே, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, எல்லாத்தையும் விட்டு நம்ம குர்ஆனை மட்டுமே கொடுத்தால் அவன் அதை படித்தால் நமக்கு நம்மளோட அவன் நிற்பான். மற்ற விஷயங்களை விட்டு விடுவான். எப்பொழுது அவன் விடுவான் அப்படின்னா, இந்த குர்ஆனை அவன் எப்பொழுது பலமாக பிடிக்கிறானோ எல்லாம் அவன் விட்டு போகும். நம்ம குர்ஆனை சரியான விதத்தில் பிடித்தோம் என்றால் எந்த அளவுக்கு அப்படின்னா, குர்ஆனை நம்ம சரியான விதத்தில் படிச்சு உணர்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகள், நபிமார்களுடைய பிள்ளைகள் ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? நம்ம வரலாறுகளை பார்க்கணும்ல, நபிமார்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஏன் அவர்கள் எல்லாம் நடந்து கொண்டார்கள்? நபிமார்கள் சரியான விதத்தில் கடைபிடித்தார்கள், உறுதியாக நின்றார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள், தன்னுடைய சந்ததிகளை வார்த்தெடுத்தார்கள். நாம சந்ததிகளை வார்த்தெடுக்கிறதே கிடையாது. நம்முடைய சந்ததித்த குர்ஆனை எடுத்துட்டு போனோம் சொல்லுங்க. எத்தனை பேர் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்திலே 7 வயசு 8 வயசு இருக்கும் போதே அவர்களுக்கு குர்ஆனை மொழிபெயர்ப்போடு சொல்லித் தருகிறோம். குர்ஆனை எல்லாரும் சொல்லித் தருகிறார்கள். யாரை கேட்டாலும் அப்படியே அரங்கமே கை தூக்கும். எல்லோரும் நாங்கள் குர்ஆனை சொல்லித் தருகிறோம் என்று சொல்லுவோமே தவிர மாறாக குர்ஆனுடைய அர்த்தங்களை சொல்லுகிறோம். இன்னென்ன வசனங்களை சொல்லி வளர்க்கிறோமா? இன்னென்ன வசனங்கள் இதற்கு முரணாக இருக்கிறது, ஏன் நம்ம அதை ஆய்வு செய்யறதே கிடையாது, நம்ம ஃபாலோ பண்றதே இல்லை. நம்ம செஞ்சாதானே. எங்க அதுல சொல்லுவாரு, ஹாப்பில் இது உருதுல சொல்லுவாரு, சட்டியில இருந்தாதான் அந்த கரண்டிக்கு வரும். உருதுல சொல்லுவாரு, ஹண்டி மரத்துல ஹாத் பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க அந்த சட்டிக்குள்ள இருந்தாதான் கைக்கு வரும் பாருங்க. நம்ம ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கணும்? யோசிச்சு பார்க்கணும். நம்ம குர்ஆனை எடுக்க மாட்டோம், படிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம் என்று நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் குர்ஆனை படிக்காது, சிந்திக்காது. விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு முதுமையில ஒவ்வொருவரும் கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, என் பிள்ளை என்ன சரியா பார்க்க மாட்டேன், என் பிள்ளை என்ன சரியாக விதத்துல பார்த்துக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு சொத்தை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், எல்லாமே அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன், இருந்தாலும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு சரியான விதத்துல அவனை என்னை மதிக்கவே இல்லை, யாருமே குடும்பமே என்னை பார்க்க மாட்டேங்குது, நான் நிர்கதியா நிற்கிறேன். ஒவ்வொருவரும் புலம்புவார்கள். நம்ம கண்கூட கேட்கிறோம், என்னப்பா இவ்வளவு செல்வத்தை வச்சிருக்காரு, இன்னைக்கு இந்த நிலை அப்படின்னு யோசிக்கும் போது தான் புரிகிறது, செல்வத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்ப்பது முக்கியம். செல்வம் அவர்களும் சம்பாதித்துக் கொள்வார்கள். உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தது அவர்களுக்கு செய்ய மாட்டாங்க. உங்களை அல்லாஹ் செல்வந்தர்களாக ஆக்கியது போல அல்லாஹ் அவர்களை ஆக்க மாட்டானா? நீங்கள் தான் செல்வத்தை கொடுத்து அவர்களை செல்வந்தராக ஆக்க வேண்டுமா? அல்லாஹ் நாடினால் யாரையும் எப்படியும் செல்வந்தனாக. நம்ம பார்க்கிறோம்ல, இன்றைக்கும் பார்க்கிறோம், சின்ன சின்ன பசங்களா கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் சம்பளம் வாங்குறது. என்னன்னா அவன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், உடனே அவனை புக்கு நிறுவனம் தூக்குது, அவன் தூக்குது, அவனுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம். அவங்க குடும்பமே பார்த்திருக்காது. என் பிள்ளை ஏன் கூட பார்த்து படிச்சுட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா இப்ப என்னடா என் பிள்ளை இவ்வளவு சம்பளம், அவனே யோசிக்க மாட்டான். செல்வம் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம தான் செல்வத்தை சேர்த்து கொடுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம எது கொடுக்கணும்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி கொடுத்தாரு? ஒவ்வொரு அறிவுரைகளை அப்படியே இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல அப்படியே தங்கத்தால வடிவமைச்சோ இல்ல பேனர்கள் அடிச்சோ நம்ம வீட்டுல ஒட்டிடலாம் அந்த வாசகத்தை.
சூரா ரஹ்மான்ல எடுத்து பாருங்க, அந்த வசனங்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அல்லாஹ்வை பற்றி அத முதல் இதுவாக சொல்லுகிறார் ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம், யா புனைய லா துஷிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம். அவர் அறிவுரை செய்யறாரு. என்ன அறிவுரை பண்றாருன்னா, என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயம்ங்கிறார். அதற்கு அடுத்து அவருடைய அறிவுரைகள் வரும். இடையில 2 வசனங்கள் வேறையா வரும். அவர் அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கார். இடையில வந்து அல்லாஹ் வேற விதமாக இருக்கும். அல்லாஹ் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவானா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவருடைய மகனுக்கு இதெல்லாம் அறிவுரை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் அறிவுரை அல்லாஹ்வை பற்றி அறிவுரை சொல்லுகிறார்னு வரும். அதற்கு அடுத்து 2 வசனங்கள் அந்த அறிவுரைக்கு சம்பந்தமே இருக்கு. முஃபஸ்ஸிரீன்கள் யோசிக்கிறாங்க, என்ன இந்த 2 வசனம் வேற மாதிரியே இந்த இடத்துல வருது அப்படின்னு யோசிக்கும் போது சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி அவர் சொல்லுகிறார் தன்னுடைய மகனுக்கு. அதை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். யார் அல்லாஹ்வை பற்றி தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய சந்ததிக்கும் எடுத்து சொல்றாங்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த வசனம் என்ன வருது, ஒபில் வாலிதைன்களை பத்தி பேசும், பெற்றோர்களை பற்றி பேசக்கூடிய வசனம் வரும். அது அல்லாஹ்வை பற்றி நீ பேசினால் உன்னை பற்றி அல்லாஹ் பேசுவான். அதுதான் பொருள். இப்ப நம்ம அல்லாஹ்வை பற்றி நம்முடைய பிள்ளைகளிடத்துல பேசுறோமா? எத்தனை பேர் நம்ம அல்லாஹ்வை குறித்து நம்ம பேசுகிறோம்? எதுவுமே நம்ம பிள்ளைகிட்ட நம்ம கேட்கிறோமா, பாபா நான் மௌத்தா போயிட்டேன்னா நீ என்ன ஓதி தொழ வைப்ப, என்ன துவா கேட்ப, கேட்கிறோம் நம்ம பிள்ளைகிட்ட. உடனே நம்ம அந்த வார்த்தை கேட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பேசுவாங்க, அல்லா வாயில் அடிங்க, என்ன வார்த்தை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, மௌத்துனா அப்படியே தப்பு தப்பு, உலகத்தில் நிரந்தரமா இருக்க போறோம்னு நினைக்கிறோமா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். வ இன்னமா துவஃபு உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி, உங்களுடைய செயல்களுக்கு எல்லாத்துக்கும் கூலி மறுமையில தான், இங்க நீங்க எதிர்பார்க்காதீங்கன்றான் அல்லாஹ். ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின்னார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்களுக்கு தான் வெற்றிங்கிறாங்க. மரணம் நிச்சயம். நம்முடைய மரணம் நம்மை முன்னோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைச்சுக்கோம் மரணம் நமக்கு பின்னாடி வருது, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். மரணம் முன்னாடி வருகிறது, அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மரணம் நம்மை சந்திக்கவிருக்கிறது. வெற்றியோ தோல்வியோ எங்க கிடைக்கும்? அல்லாஹ்கிட்ட தான் கிடைக்கும். நம்ம அதற்காக முயற்சிகள் எடுக்கிறோமா? நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கணும் சிந்தித்து பார்க்கணும். இதற்கெல்லாம் வழிகாட்டியாகத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை அமைத்திருக்கிறார். இந்த குர்ஆனை பலமாக பிடியுங்கள், ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள், படியுங்கள், நேரத்தை இதற்காக ஒதுக்குங்கள். நம்முடைய வாழ்வு மிகப்பெரியதாக இருக்குது நம்ம நினைக்க வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையில முக்கால்வாசி நம்ம எல்லாத்தையுமே பாதி தூக்கத்தை கழிச்சிடறோம், பாதி பொருளாதாரத்தை கழித்து விடுவோம், மீதி நம்முடைய விஷயங்களுக்கு கழித்து விடுவோம். சொற்பமான நேரம் தான் நம்மிடத்தில் எஞ்சி இருக்கிறது. அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காகவே செலவிட்டு அதை நம்ம மாத்தி கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்வை அல்லாஹ்வுக்காக மாத்தி கொண்டோம் என்றால், இந்த உலகத்திலே நம்ம வெற்றி அடைந்திருக்கலாம், மறுமையிலும் நம்ம வெற்றி அடைந்திருக்கலாம். அது போன்ற இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் நம்முடைய குர்ஆனை பலமாக பிடிப்போமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோமா? நாமும் அதை கடைபிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். எல்லோரும் குர்ஆனோடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.